அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன் செட் எக்ஸாம் 2025 கெமிக்கல் சயின்சஸினுடைய இன்கரெக்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன, எந்தெந்த கொஸ்டின்ஸை சேலஞ்ச் பண்ணலாம், எந்தெந்த கொஸ்டின்ஸை சேலஞ்ச் பண்ணால் மார்க் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த இன்கரெக்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸை சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் இந்தந்த கொஸ்டின்ஸை நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாமா, இதை பண்ணியாச்சுன்னா மார்க் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸையும் உள்ளே இன்க்ளூட் பண்ணியாச்சு. அப்போது அதாவது இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா இன்கரெக்ட் ஆப்ஷன்ஸ் உள்ளதும் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ESR spectrum of the complex ion MoCN8 in solution consists of one line. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா MoCN8 3 மைனஸ் வந்து மேலே இருக்கணும், கீழே இருக்குது. அப்போ MoCN8 3 இப்படி இருக்கணும். இப்போ ஆனால் இங்கே தமிழில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து கரெக்டாக அந்த மாதிரி இருக்குது. ஆனால் MO வந்து வெரி ஸ்மால், அப்போ வெரி ஸ்மாலாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டுமே வந்துட்டு இந்த கொஸ்டின் தவறுதலாக இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினை அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ஸோ பண்ணால் இதுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான், சரிங்களா? அப்போ இதை பண்ணுறவங்க இதை பண்ணலாம், பட்டு மார்க் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியலை. அது NaCN4 2 is. ஸோ இதுவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பி விட்டுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து இதுதான் தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் அண்ட் கைனடிக்கல் லெவல். பட் இதில் ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இப்போ கைனடிக்கலி ரீட். அப்போ கைனடிக்கலி ரீட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒன்று லெவலாக இருக்கணும், இல்லைன்னா ஸ்டேபிளாக இருக்கணும். பட் இதில் வித்தியாசமாக கொடுத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன, இந்த வினை வேகவியல் படி மந்தமானது. அப்போ இதில் வந்து தமிழில் கரெக்டாக இருக்குது. அப்போ இதுக்கெலாம் அப்ஜெக்ஷன் பண்ணால் மார்க் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். அடுத்தது பாருங்கள், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ். அப்போ இதில் ஆப்ஷன் வந்து ஏ தான், 8 எலக்ட்ரான்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகும். அப்போ இதில் வந்து இந்த NH3 வந்துட்டு 2 NH3. அப்போ அதில் எப்படி இருக்கணும், NH3 கீழே இருக்கணும், ஆனால் இங்கே இருக்குது மேலே இருக்குது, NH3 அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்குது. அதுக்கப்புறமா தமிழ்லையும் அதே போல் தான் இருக்குது, 2 NH3 3 வந்து மேலே இருக்குது. அப்போ இதில் கொஸ்டின் மிஸ்டேக் இருக்குது. அப்போ இதையும் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அப்போ இதை அப்ஜெக்ஷன் பண்ணியாச்சுன்னா ஓரளவு கிடைக்கிறதுக்கு மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ரெண்டுமே மிஸ்டேக் இருக்குது, தமிழ்லேயும் மிஸ்டேக் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் வந்துட்டு மிஸ்டேக் இருக்குது. இப்போ கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் பிட்வீன் பொட்டன்ஷியல் V அண்ட் pH ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்பீசியஸ் ஆஃப் எ மெட்டல் இஸ் கால் எலிங்காம் டயக்ராம், போர்பேக்ஸ் டயக்ராம். இதில் போர்பேக்ஸ் டயக்ராம் வந்து கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்கல் டயக்ராம். ஆர்கல் டயக்ராமுக்கு ஸ்பெல்லிங் ORGL ஆர்கல் டயக்ராம் வரும். அடுத்தபடியாக இந்த வாட்ச் டயக்ராம். இப்போ வாட்ச் டயக்ராம் அப்படின்னு கிடையாது, நம்ம என்ன வரும், WALSH வால்ஸ் டயக்ராம் அப்படிங்கிறது வரும். அப்போ இதில் வந்து ஆன்சரில் பிரச்சனையே இல்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா போர்பேக்ஸ் டயக்ராமாக இருக்குது. அப்போ அந்த தவறான ஆப்ஷன் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு மார்க் கொடுக்க போகிறது இல்லை, சரிங்களா? அப்போ இதுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணாலும் மார்க் கிடைக்காது. இந்த பிளாட் பிட்வீன் பொட்டன்ஷியல் V அண்ட் pH ஃபார் different species and metal is called Porbach's diagram. The following chemical reaction is example for Lux flood definition. அப்போ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் B தான். இப்போ கால்சியம் ஆக்சைடு, சிலிக் SiO2, கால்சியம் சிலிக்கேட் இதில் இருக்குது. அப்புறம் இதில் வந்து தவறுதலாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்துட்டு தவறுதான ஆப்ஷன். அப்போ இது வந்து இன்கரெக்ட் ஆப்ஷன் தான். அப்போ அதில் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லையா? அப்போ அதை வந்துட்டு இப்போ கரெக்டான ஆப்ஷன்ஸில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் அதை வந்து எடுத்துப்பாங்க. பட் இது இன்கரெக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்துட்டு அப்ஜெக்ஷன் பண்ணாலும் கண்டிப்பாக மார்க்கு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது பாருங்கள், ஐடென்டிஃபை த கிரவுண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் 3D5 Mn2+. அப்போ இதில் ஆப்ஷன்லாம் கரெக்டு தான், இல்லை ஆப்ஷன் எல்லாமே கரெக்டு தான். இந்த 6S. அப்போ இதில் M வந்து ஸ்மாலில் கொடுத்துக்கிறாங்க, Mn2+. ஆக்சுவலி மேங்கனீஸுக்கு வந்து கேபிட்டல் M வரணும், அதுதான் அதனுடைய சிம்பிள். பட் இங்கே வந்துட்டு M வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துக்கிறாங்க. அப்போது இதுக்கு வந்து
எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா வந்து மேங்கனீஸ் Mn2+, அப்போ கேபிட்டல் மட்டும் இதில் இல்லை. அப்போ இதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அப்ஜெக்ஷன் பண்ணால் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லணும் இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் காஸ்ட் பை எக்ஸஸ் இன்டேக் ஆஃப் காப்பர் இஸ். இப்போ அதிகமாக காப்பர் இன்டேக் பண்ணுறதுல இந்த வில்சன் டிசீஸ், ஸோ இந்த நோய் தான் இருக்கும். அப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கேர்வி, பிளக்ரா இது எல்லாமே ராங் ஆப்ஷன் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஹாய் இலை அப்படின்னு சொல்லி இருக்குது. பட் இட்டை அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இட்டை அப்படின்னு சொல்லி வரும். அப்போது இதுலேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அப்போ இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிறதுனால பிரச்சனையே கிடையாது. ஆனால் கரெக்ட் ஆப்ஷன் எது தான், வில்சன் டிசீஸ் தான். மற்றபடி ராங் ஆன்சர் வந்து எப்படி இருந்தாலும் அதுக்கு வந்து மார்க் கொடுக்க போகிறதே கிடையாது. ஓகே, அப்ஜெக்ஷன் பண்ணுறவங்க பண்ணாலும் அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக அர்கினியஸ் பிளாட் ஆஃப் லிங்க் அகைன்ஸ்ட் 1/t decomposition of CHO is given in the figure. The slope is equal to, ஸ்லோப் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. பட் ஆப்ஷன் எல்லாமே கரெக்ட் தான். -a/r கரெக்ட் ஆன்சர் வந்து அதுதான், -a/r. பட் ஆனால் இதில் என்ன கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் அர்கினியஸ் பிளாட் ஆஃப் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதாவது லான் கே அப்படிங்கிறது வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க, லிங்க் அகைன்ஸ்ட் 1/t அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. மற்றபடி இதில் டயக்ராமில் எல்லாத்துலேயும் இந்த கிராஃபில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லான் கே தான் இருக்குது. அதே போல் தமிழ்லே பார்த்தீங்கன்னா லான் கே தான் இருக்குது. அப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்று நமக்கு என்ன செய்யலாம், கரெக்டாக கொஸ்டின் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் வந்து தமிழில் தவறாக இருந்துச்சுன்னா ஃபைனல் கொஸ்டின் எதை தான் பார்ப்பாங்க, இங்கிலீஷில் தான் பார்ப்பாங்க. இப்போ அங்கே வந்து இங்கிலீஷில் தவறுதலாக இருக்குது, ஆனால் தமிழில் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பாக மார்க் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்ஜெக்ஷன் பண்ணுறவங்க பண்ணாலும் இதுக்கு வந்து மார்க் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கொஸ்டின் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, தமிழில் வந்து கரெக்டாக இருக்குது. லான் கே எதிராக 1/tக்கு கீழ்கண்ட வரைபடத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்போ மேக்ஸிமம் இதுக்கு வந்துட்டு அப்ஜெக்ஷனை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக மில்லர் இண்டிசஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணியே ஆகணும். மில்லர் இண்டிசஸ் ஆஃப் த கிறிஸ்டல் பிளேன். அப்போ இதில் 2 -3 -c இருக்குது. அப்போ என்ன வரும், இதில் வந்துட்டு 3, இதில் வந்து இந்த -2 வரணும். இந்த ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த -2 வரணும். பட் இங்கே -2 இல்லை. அப்போ இந்த கொஸ்டினை அப்ஜெக்ஷன் தாராளமாக பண்ணலாம். அடுத்தபடியாக predict the incorrect statement about free radicals. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் இன் sp2 ஆர் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த sp3 இல்லை இல்லையா. ஃப்ரீ ரேடிக்கல் இன் sp2 ஹைப்ரிடேஸ் ஆர் 3 மட்டும் தான் இருக்குது, இங்கே sp இல்லை. ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா இருக்குது sp2, இங்கே பார்த்தீங்கன்னா sp3 என கலப்பு கொண்டு இருக்கும், இங்கே வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா C6H5. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே தான் C6H5 வரணும், ஆனால் இங்கே இருக்குது, அங்கே மேலே இருக்குது C6H5 இந்த மாதிரி இருக்குது. ஆனால் தமிழில் வந்து கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருக்குது. அப்போ இதுக்குமே அப்ஜெக்ஷன் பண்ணாலும் அங்கே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கரெக்டாக இருக்குது இல்லையா. இப்போ ஏதாவது ரெண்டுமே தவறுதலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் இது இந்த தமிழில் கரெக்டாக இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் இது கரெக்டாக இல்லை. அப்போ இதையும் அப்ஜெக்ஷன் பண்ணுறவங்க பண்ணலாம், ஆனால் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். அடுத்தபடியாக வாட் வில் பி த ப்ராடக்ட் இன் த ஃபாலோவிங் ரியாக்ஷன். அப்போ இதில் எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே வந்துட்டு பாருங்கள் OS இல்லையா, OS O4. ஆனால் OSக்கு பிறகு என்ன இருக்குது, O8 இருக்குது, O8 O4. அப்போ இதுக்கு வந்து தமிழில் பாருங்கள், தமிழில் கரெக்டாக இருக்குது. அப்போ இங்கிலீஷில் தவறுதலாக இருக்குது, ஆனால் தமிழில் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குது. அப்போது இதுக்கும் அப்ஜெக்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கரெக்டாக இருக்குது இல்லையா. இப்போ தமிழில் தவறுதலாக இருந்தது, அப்போ தமிழில் தவறுதலாக இருக்குன்னா இங்கிலீஷ் தான் ஃபைனலாக எடுத்துப்பாங்க. பட் இப்போ இதில் இங்கிலீஷில் கரெக்ட் தவறுதலாக இருக்குது, ஆனால் தமிழில் வந்துட்டு இதில் கரெக்டாக இருக்குது. அப்போது அப்ஜெக்ஷன் பண்ணுறவங்க பண்ணாலும் இதுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷில் அது வந்துட்டு கரெக்டாக இருக்குது, இங்கிலீஷ் இந்த தமிழ் கொஸ்டினில் கரெக்டாக அதனுடைய ரியேஜென்ட் இருக்குது. அடுத்தபடியாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த CISன்னு இருக்குது, ஆனால் அதில் என்ன வரணும், சிஸ் வரணும் இல்லையா, CIS சிஸ் வரணும். பட் இதில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா CIS அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு இந்த ஈக்குவட்டோரியல் பொசிஷன்
அதுக்கப்புறமா இந்த ஈக்குவல் பொசிஷன், ஆக்சியல் பொசிஷன், ஸோ எல்லாமே வந்துட்டு தவறுதலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு மார்க் கொடுத்தே ஆகணும். இந்த கொஸ்டினுக்கு மார்க் கொடுத்தே ஆகணும். கொஸ்டினுமே தவறுதலாக இருக்குது. இப்போ இதில் தமிழில் வந்து சிஸ்ன்னு இருக்குது, இங்கிலீஷில் சி இஸ்ன்னு இருக்குது, தமிழில் வந்துட்டு சிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறமா இதில் வந்து அந்த ஈக்குவட்டோரியல் ஆக்சியல் வந்துட்டு கரெக்டாக இணைச்சில அதில் வந்துட்டு கொடுக்கல. அப்போ ஆக்சியல்னால் எப்படி இருக்கணும்? ஒன்று இப்படி இருக்கணும், ஈக்குவட்டோரியல் இப்படி இருக்கணும், இங்கே இப்படி இருக்கணும், இங்கே இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆனால் அங்கே வந்துட்டு அந்த ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் வந்துட்டு எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்லையுமே கரெக்டாக இல்லை. இப்போது இது ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ஆன்சரில் உள்ளது பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே வரணும், இது மேலே வரணும், இப்படி வரணும். இதுதான் வந்து ஈக்குவட்டோரியல். இது வந்து ஈக்குவட்டோரியல் பொசிஷனே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இங்கேயும் அதே போல் தான். இது ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் இப்படி வரணும். அப்போ இங்கே பாருங்கள், இது வந்து இது ஆக்சியல் பொசிஷன், இது ஈக்குவட்டோரியல் பொசிஷன். ஸோ இப்படி வரணும். ஆனால் எதுலேயுமே என்ன இல்லை, அந்த ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் வந்துட்டு கரெக்டாக கொடுக்கல. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் ஆவாங்க இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே. அப்போ கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு மார்க் கொடுத்தே ஆகணும். இந்த கொஸ்டினை அப்ஜெக்ஷன் கண்டிப்பாக பண்ணலாம். அடுத்தது, when cis 2-butene reacts with singlet and triplet carbon, it produces their 1,2 dimethyl. இதில் பார்த்தீங்கன்னா CYCl HO ப்ரோப்பேன்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இதில் பாருங்கள், இந்த இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தவறுதலாக இருக்குது, ஸ்பெல்லிங் வந்து தவறுதலாக இருக்குது. எப்படி வரணும்? சைக்ளோ ப்ரோப்பேன்ஸ் அப்படி இருக்கணும் இல்லையா? சைக்ளோ ப்ரோப்பேன்ஸ்ன்னு இருக்கணும். அப்போ அதே போல் இந்த தமிழில் வந்துட்டு டைமெத்தில் வளைய ப்ரோப்பேன்கள், அங்கே வந்து வளைய ப்ரோப்பேன் கரெக்டாக இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் வந்துட்டு இது இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, சைக்ளோ ப்ரோப்பேன்ஸ் வந்து கரெக்டாக இல்லை. இப்போ இதையும் அப்ஜெக்ஷன் பண்ணியாச்சுன்னா கரெக்டாக அப்ஜெக்ஷனை எடுத்துப்பாங்களா, அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் இந்த கொஸ்டினுக்கு டவுட்டு தான். அடுத்ததான், predict the product in the following reaction. அப்போ இதில் இந்த ரியேஜன்ட் பாருங்கள், இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தவறுதலாக கொடுத்துருக்காங்க. CrO2 Cl2 வரணும், CS2. அப்போ இதில் பாருங்கள், சிஎஸ்ஸும் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ சி வந்து எஸ் போட்டால் என்ன வந்துடும்? அதில் சிசிஎம் வந்துடும், சிஎஸ்ங்கிறது சிசிஎம் வந்துடும். ஆனால் இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ எப்போதுமே இங்கிலீஷ் கொஸ்டின் தான் ஃபைனல் கொஸ்டினாக எடுத்துப்பாங்க. அப்போ இதில் தவறுதலாக இருந்தாலும் இதுதான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்போது இந்த இங்கிலீஷ் கொஸ்டின் கரெக்டாக இருக்கிறதுனால இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு கணிப்பு. அடுத்தபடியாக பாருங்கள், இந்த ரியாக்ஷன் A and B ரெஸ்பெக்டிவ்லி. ஃபஸ்ட்டில் ஓகே, ஃபஸ்ட்டில் வந்துட்டு சிங்க் டஸ்ட்டு KMnO4. இதில் பாருங்கள், MKM, அடுத்து N வந்து கேபிட்டலில் கொடுத்துட்டாங்க. அப்போ N வந்து கேபிட்டல்னால் என்ன மீனிங்? அது வந்து நைட்ரஜனை குறிக்கக்கூடியது. அப்போ இங்கே வந்து ரெண்டுமே தவறுதலாக இருக்குது. KM இங்கே பாருங்கள், இதுவும் கேபிட்டலில் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த கொஸ்டினை அப்ஜெக்ஷன் பண்ணலாம், சரிங்களா? அப்போ வந்து மீனிங்கே இது வந்து மாறிடுது. அப்போது அப்ஜெக்ஷன் பண்ணால் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக, predict the product in the following photo phrase. இதில் இந்த ஃபோட்டோ இதில் வந்து எஃப் காணும், அதாவது எக்ஸாம்பிள் எப்படி இருந்தது அப்படின்னு தெரில. இப்போ இந்த மாஸ்டர் கீழே வந்துட்டு TRIESன்னு இருக்குது, ஃபோட்டோ ட்ரைஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே போல் இதில் ஒரு C+O வரணும், இல்லை இங்கேயும் C+O வரணும். இதில் பார்த்தீங்கன்னா HR கொடுத்துக்கிறாங்க, HNu வரணும், இதில் வந்துட்டு HR கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாமே தவறுதல் தான். ஸோ இந்த கொஸ்டினை கண்டிப்பாக அப்ஜெக்ஷன் பண்ணால் அக்செப்ட் பண்ணுவாங்க. கொஸ்டின் நம்பர் 73 அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அடுத்து, ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் ஃபார் பியூர் காம்பவுண்ட்ஸ். அப்போ இதுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன்லேயே இந்த தான் கொடுத்துருந்தாங்க, α/LD. α/LC தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ இதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அடுத்தபடியாக, த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ் பிரின்சிபல் ஆஃப் கிரீன் கெமிஸ்ட்ரி. அப்போ இதில் இந்த ரியாக்ஷன் எல்லாமே தவறுதலாக கொடுத்துருக்காங்க. ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பென்சின் ரிங் இருக்குது இல்லையா? பென்சின் ரிங்கு, அதுக்கு இந்த பாண்டு பார்த்தீங்கன்னா எந்த சிலையுமே இல்லை. CH2 பாருங்கள், CH3, அப்போ 2 சிக்கும் நடுவில் இருக்குது. இதுலேயும் பாருங்கள், இந்த 2 கார்பனுக்கும் நடுவில் இருக்குது. எல்லா இதுலேயுமே அப்படி தான் இருக்குது. அப்போ இதில் கொஸ்டினே நிறையா மிஸ்டேக் இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினை வந்து என்ன பண்ணலாம்? இதில் பாருங்கள், இந்த
தனித்தனியாக கொடுத்துக்கிறாங்க. அந்த கார்பனில் இல்லாமல் தனியாக ஒரு CO வந்து இதில் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்கு இந்த கொஸ்டினில் இருக்குது. இதில் பாருங்கள், இதிலலாம் இந்த ஹெச்சில் வந்து பாண்டு வந்து கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் மிஸ்டேக் நிறையா இருக்குது இந்த 81ல். இப்போ இந்த கொஸ்டினையும் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அப்ஜெக்ஷன் பண்ணால் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்ததாக பாருங்கள், இந்த கிரிப்டன்ட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை அப்ஜெக்ஷன் பண்ணலாம். கிரிப்டனில் பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் பாருங்கள், இந்த நைட்ரஜன் இருக்கு இல்லையா, நைட்ரஜன் அந்த கார்பனில் இல்லை, தனியாக இருக்குது. அப்போ இதில் இந்த இந்த ரிங்கு தனியாக இருக்குது, அந்த நைட்ரஜன் கூட சேர்ந்து இல்லை. மற்றதெல்லாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நைட்ரஜன்லாம் இங்கே பாருங்கள் NH, இங்கெல்லாம் பாருங்கள் NH கரெக்டாக அந்த பாண்டில் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தனியாக நிற்குது, இந்த எண் தனியாக நிற்குது, இதில் வந்து தனியாக நிற்குது. ஸோ இப்படின்னா மீனிங் என்ன, CH3 இதில் ஒரு CH3 வந்துடும், இதில் ஒரு CH3 வந்துடும். அப்போ இந்த கொஸ்டினை அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ஏன்னா வந்து ஸ்ட்ரக்சரே வந்து தவறுதலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த கொஸ்டினையும் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அடுத்தபடியாக கார்பன் நேனோ டியூப்ஸ் ஆர் டேஷ் டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் தென் ஸ்டீல். அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 10 இருக்குது, ஆன்சராக இருக்குது. 10 to 100 இல்லை 10 to 100 வரைக்கும் நினச்சிது இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதுவும் ஒரு ஆப்ஷனாக வரும். அப்போ இந்த கொஸ்டினையும் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். கார்பன் நேனோ டியூப்ஸ் ஆர் டேஷ் டைம் ஸ்ட்ராங்கர். அடுத்தபடியாக இந்த ப்ரீட் த மேஜர் ப்ராடக்ட் இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன் கிவன் பிலோ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எலிமினேஷன் ரியாக்ஷனில் எப்படி நடக்கும், இது Clனா பக்கத்தில் உள்ள இந்த பீட்டா இல்லையா, பீட்டா பொசிஷனில் எலிமினேஷன் நடக்கும். இதுதான் பீட்டா பொசிஷன் H. இப்போ ஸ்ட்ராங் NaOH, இந்த H எடுத்துட்டுனா என்ன ஆக மாதிரி உங்களுக்கு பாண்டு ஷிஃப்ட் ஆகும், Cl- வந்து வெளியில் போகும். பட் ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, ஏ ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன் படி இதுதான் கிடைக்கும், இந்த சேட்ஸ் ஆஃப் ரூல். இது வந்துட்டு சேட்ஸ் ஆஃப் ரூலை தான் ஃபாலோ பண்ணும். இப்போ பாருங்கள், அப்போ ஆப்ஷன் வந்து என்னது தான், பி தான். அப்போ இந்த கொஸ்டினை அப்ஜெக்ஷன் பண்ணலாம். எலிமினேஷன் ரியாக்ஷன் இங்கே வந்து சேட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் தான் வந்து மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும். பட் இதில் கொடுத்துக்கிறது என்ன, இந்த இதில் உள்ள H, இதில் உள்ள CH2 இருக்கு இல்லையா, இதில் உள்ள அந்த CH3 ஒரு H வந்து என்ன செய்யுது, வெளியில் போகுது. இது ஷிஃப்ட் ஆகிட்டுனா இந்த மாதிரி வெளியில் போகும்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. பட் இது வந்து தவறு. அப்போ அங்கே வந்துட்டு ஹைலி சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு H இருக்கும், இங்கே ஒரு H இருக்கும். அப்போ இது வந்துட்டு ஹைலி சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இங்கே ஒரு H, இங்கே நான் உங்களுக்கு மெத்தில், இங்கே ஒரு மெத்தில். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட். அப்போ இதுதான் ஆன்சராக கிடைக்கும். அடுத்தபடியாக the following pairs of ion complexes will show quadrupole interaction in its mass Bayer spectra. இப்போ இதில் TRP ஆன்சர் கீ வந்துட்டு ஏ கொடுத்துருக்காங்க. பட் இந்த FeCO5 FeCN5NH3 அப்போ இங்கேயும் வந்துட்டு இந்த குவாட்ரூபிள் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதே போல் இந்த டிலையும் இருக்கும். இப்போ FeCO5 அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் இருக்குது. இங்கே பாருங்க K3 FeCN6 புக்கில் எல்லா புக்ஸ்லையுமே இந்த K3 FeCN6க்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கிறாங்க. Fe6 என்ன வரும், இதில் வந்து FeCN6 வெளியில் பார்த்தீங்கன்னா என்ன வரும், 3- வரும். அப்போ இதில் இந்த அயனுக்கு பார்த்தீங்கன்னா Fe3+, அப்போ D5 கான்ஃபிகரேஷன் வரும். அப்போ அங்கே வந்துட்டு இந்த அந்த T2G, அப்போ T2Gயில் வந்துட்டு அன்சிமெட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வர்றதுனால இங்கே கண்டிப்பாக இந்த குவாட்ரூபோல் ஸ்பிளிட்டிங் இங்கே இருக்கும். அதே போல் FeCO5லையும் அங்கே குவாட்ரூபோல் ஸ்பிளிட்டிங் இருக்கும். அன்சிமெட்ரிக்கல் அந்த எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அங்கே வந்துட்டு அந்த ஸ்பெரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்காது. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஸ்பெரிக்கலாக அங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்காது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த TBP ட்ரைகோனல் பைபிரமிடல் இருக்கும். ஸோ அங்கே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரேடியன்ட் EFG இருக்கு இல்லையா, EFG வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0. அப்போ அங்கே கண்டிப்பாக இந்த குவாட்ரூபோல் ஸ்பிளிட்டிங் இருக்கும். இங்கேயும் அதே போல் இந்த Fe3+ தான் வரும், D5 CN5 இருக்குது. அப்போ ஸ்ட்ராங் லிகேண்டு, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேர் ஆயிரும். அன்சிமெட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். அங்கேயும் குவாட்ரூபோல் ஸ்பிளிட்டிங் இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினையும் அப்ஜெக்ஷன் பண்ணால் கண்டிப்பாக இதுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. ஓகே, அப்போ இத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ இத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ இதில் கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த 13th கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம். அடுத்தது இந்த கொஸ்டின் கொடுக்கலாம், 52 2, இது 1 3, அடுத்தது பார்த்திங்கன்னா இது 4, இதுக்கும் கொடுக்கலாம் 4. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா
இதுக்கு வந்து எப்படின்னு தெரில, வாய்ப்பு எப்படின்னு தெரில. 4 இதுக்கு கொடுக்கலாம். 5 இது கொடுக்கலாம். 6 இதுக்கும் கொடுக்கலாம் இல்லையா? 7 இதுக்கும் கொடுக்கலாம். 7 இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இதுக்குமே வாய்ப்பு இல்லை. 7 இதுக்கு கொடுக்கலாம் இல்லையா? 8 இதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 8 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் 8 கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. இதுக்கும் மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை. 8 கொஸ்டின்ஸ். அடுத்தது 9 கொஸ்டின். இதுக்கும் மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 9 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் பார்த்துக்குறோம். இதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதுக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டினுக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்குது. 10th கொஸ்டின். இதுக்கு வாய்ப்பு இல்லை. 10th இதுக்கும் வாய்ப்பு இல்லை. 10 கொஸ்டின்ஸ் பார்த்துக்குறோம். இதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 11 கொஸ்டின். அடுத்தது இதுக்கும் வாய்ப்பு இல்லை. 11. ஓகே, இதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ டோட்டலாக 11 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். இப்போ 11 கொஸ்டின்ஸ் அப்ஜெக்ஷன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அதில் ஒரு 11மே மார்க் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னென்ன கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் அதை செக் பண்ணிவிடுங்க. அப்போ அந்த கொஸ்டின்ஸை எப்படி அப்ஜெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் அதை வேர்டில் நீங்கள் டைப் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி அதை அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. இன்னும் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் நீங்கள் டவுட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம். அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதை போட்டுடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.